வணக்கம். சமீபத்தில் நாம் பார்த்த காந்தாரா படம் சாப்டர் 1 ஏற்கனவே முதல் பகுதி வந்துருச்சு. இப்போ 2வது பகுதி வந்து ஏறத்தாழ 1000 கோடியை நெருங்கி ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் இந்த பூதகோளா நடனம் பற்றிய செய்தி சொல்லப்படுறப்ப அதுக்கு நிறைய கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு பக்கம் இது என்னங்க இப்படிலாம் மூட நம்பிக்கை வளர்க்குறீங்க அப்படிங்கிறாங்க. அவர் ரிஷப் செட்டி சொல்கிறப்ப அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் நம்புகிறேன், நான் உணர்றேன், அதை நான் வந்து மக்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ நம்ம என்ன தெய்வத்தை நம்ம வந்து காமிக்கிறோம். அப்படியே வந்து தமிழ்நாட்டிலே காவல் தெய்வம் அந்த ஊரில் இருக்கிற அந்த தெய்வம் இப்போ ஒரு கேள்வி நமக்கு என்ன அப்படின்னா, இந்த பூதம்ங்கிற சொல்லு இது என்ன வகையான சொல்லுது? இது சம்ஸ்கிருதம்னு சிலர் குறிப்பிடுறாங்க. பூதம் அப்படிங்கிறது இது ஒரு வகையான ஆவிகளினுடைய பெயர் அப்படின்னு நம்புறாங்க. இது எதுக்காக இவன் இதை வணங்குறாங்க? நீங்கள் நினச்சி பாருங்க. காலங்காலமாக பூதங்களை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதில் ஆகாயம் நம்ம பார்க்கல, காற்று கண்ணுக்கு தெரியாது, ஆனால் உணர்வோம். நிலம், நீர், நெருப்பு நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. இந்த ஐம்பூதங்களை பற்றி சொல்கிறோம். அதுபோல் பூதகணங்கள் அப்படிங்கிறோம். சிவபெருமானுடைய பூதகணங்களில் ஒன்றாகிய அப்படின்னு சொல்கிறோம். விவேகானந்தருடைய அம்மா புவனேஸ்வரி சொல்லுவாங்களாம், நான் சிவபெருமானே நீ வந்து பிறப்பேன்னு நினச்சேன், நீ உன்னுடைய பூதகணங்களில் ஒன்று அனுப்பிட்டியே அப்படின்னு சொல்லுவாங்களாம். யார்? விவேகானந்தரை. அந்த நரேன்னு அந்த பையன் சின்ன வயசில் அந்த சுட்டுப்பித்தனம் பண்ணுவாராம். திடீர்னு மாடியிலேருந்து குதிச்சு ஓடி என்னென்னமோ பண்ணுவாராம். கொண்டு போய் அப்படியே இந்த தண்ணி விழுகிற நீர்நிலையில் உட்கார வச்சு விடுவாங்களாம் அந்த அம்மா. இப்போ இந்த மாதிரியான ஒரு சொல் இருந்திருக்குது நமக்கு தெரியுது. அதே போல் சிலப்பதிகாரத்துலையும் சதுக்க பூதம்னு ஒன்று சொல்கிறாங்க. அந்த சதுக்க பூதம் என்ன அப்படின்னா, புடைத்துண்ணும் சதுக்க பூதம். தப்பு பண்ணவன் எவனாக இருந்தாலும் சரி, அவனை அடித்து நொறுக்கிடும். அதுலேயும் ஒரு இடத்துல கோவலன் போய் அவன் தப்பு பண்ணியிருந்தாலும் கூட நீ அவனை கொல்ல வேண்டாமே, என்னைய வேணா கொன்னுக்கையன், உனக்கு பசியாக இருந்தால் என்னைய தின்னுக்கையங்கிறான். அந்த பூதம் ரொம்ப அழகாக பேசுது. இந்த பார்ப்பா, கெட்டவனுக்காக நல்லவனை சாப்பிட்ற கேடு கெட்டவன்ல நான், யார்? பூதம் சொல்லுது. நரகன் உயிர்க்கு நல்லுயிர் கோடும் வழக்கம் எனக்கு இல்லை அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில். அப்போ பூதங்கள்லேயும் இந்த மாதிரி நல்ல பூதங்கள் இருக்கு போல் இருக்கு. அதே போல் அலாவுதீன் அற்புத விளக்கத்தை உலக புகழ்பெற்ற அரபிக்கதை. அவன் அந்த இதை தேய்ச்ச உடனே உள்ளிருந்து பூதம் வந்து உனக்கு என்ன வேண்டும் வஞ்சமானே அப்படின்னு கேட்கும். அப்போ இந்த பூதங்களை பற்றிய செய்திகள் வந்து நமக்கு காலங்காலமாக இருக்குது. பூதகோளாங்கிறது என்ன அப்படின்னா, கேரளாவில், அதாவது கன்னடத்தில் ஒரு பகுதியில், துளு நாட்டில், இங்கெல்லாம் இது வந்து வணங்கப்படுது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வகையான ஆவி மனிதர்களுக்குள் இறங்கும் போது அவர்கள் வெறும் மனிதர்களாக இல்லாமல் தங்களுடைய உடல் அமைப்பை மாற்றிக்கொள்ளுகிறார்கள். உதாரணமாக ஒரு முகமுடி போட்டுக்கிறது, அல்லது வண்ணங்களை வரைஞ்சிக்கிறது, அதீதமான உடல் சக்தியை காட்டுறது, இதெல்லாம் சரி. இதனால என்ன லாபம்? சாமி கும்பிட்றப்ப இதில் என்ன லாபங்கிறதையும் இதில் குறிப்பிட்றாங்க. ஊர் கூடி ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியாத நிலை இருந்தால் அந்த தீர்க்கக்கூடிய நிலையில் என்ன செய்வாங்களாம், ஊரே கூடியிருந்து இந்த பூத வடிவ தெய்வத்தை வழிபட ஆரம்பித்தோடனே அதற்குள்ளிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள் சில நேரங்களில் அவர்களுக்கு தீர்ப்பாக அமையுமாம். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களாம். என்னங்க பூதம் சொல்கிறதெல்லாம் நம்பலாமா அப்படின்னு நம்ம கேட்கலாம். நம்பிக்கை தானங்க வாழ்க்கை. அசரீரின்னு நம்ம தமிழில் ஒரு வார்த்தை சொல்கிறோம். அசரீரி குறிற்று அப்படின்னு சொல்கிறப்ப தான் உருவம் இல்லாது சொல்லுதால் பிடிக்கணும். இங்கே பூதகலா அந்த மாதிரி இருக்குது. அதே போல் நாம் தெய்வ வழிபாட்டில் ஒரு ஆச்சரியத்தை நீங்கள் பார்க்கலாம். வீட்டில் வச்சு வணங்கக்கூடிய தெய்வங்கள் தனியாக இருக்கும், வெளி இடங்களில் வச்சு வணங்கக்கூடிய தெய்வங்கள் இருக்கும். உதாரணமாக வன தேவதைகளை வீட்டில் வச்சு வணங்கக்கூடாதும்பாங்க. வனதுர்க்கை போன்றவற்றை நம்ம வந்து வனசாரணியை போன்றவற்றை நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வச்சு வணங்கக்கூடாது, காடு வெளிகளில் வணங்கலாம். அது மாதிரி கடல் சார் தெய்வங்களையும் நம்ம வந்து உள்ளே வச்சு வணங்கக்கூடாதும்பாங்க. மலை, கடல், அதே போல் காடு, இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அந்தந்த பகுதியில் தான் இருக்கணுமா. அதை வந்து என்னென்னா அதுக்கு வலிமையும் வல்லமையும் அதிகம் உண்டு. அதனால் அதனுடைய அந்த தன்மையை நம்ம வீட்டில் இருக்கவங்க தாங்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குதுங்கிறாங்க. இப்போ பாருங்கள், இவை எல்லாமாக சேர்ந்து தான் மக்களிடத்திலே ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்குகிறது. அறிவியல் காலத்தில் இதெல்லாம் நம்பலாமாங்க அப்படின்னா, எத்தனை அறிவியல் வந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குங்க. அதை நம்ம வந்து மூட நம்பிக்கைன்னு சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் வந்து உள்ளார்ந்த நம்பிக்கை அப்படிம்பாங்க. அவரவர் வாழ்க்கையை பொறுத்தது அந்த நம்பிக்கை. ஆனாலும் ஒருவர் நம்பிக்கையில் மற்றவர் தலையிடாமல் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப விட்டுவிட்டாலே போதுங்க. இந்த பூதகோளாங்கிற அந்த தெய்வத்தை காட்டுற போது
அது தீமைகளை அழித்து நன்மையை செய்யும் என்று அவர்கள் நம்புகிறார்கள், நல்லது கூறும் என்று நம்புகிறார்கள். இந்த ஆண்டு எப்படி இருக்குங்கிறத ஆண்டு பலனை கூட அதுகிட்ட கேட்குறாங்க. அப்போ அந்த உருவமில்லாத அந்த தெய்வம் மனிதர்களுக்குள் புகுந்து தன்னுடைய குரலை, கருத்தை வெளிப்படுத்துகிறது என்றால் அதுதான் இந்த பூதகோளாவினுடைய வெற்றின்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கும் கூட கோயில் பூசாரி திடீர்னு அவர் ஆடுறாருன்னா அந்த உடம்புல அந்த சக்தி எப்படி வருது அப்படின்னா அது இறைவனிடத்திலிருந்து வருதுன்னு ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு. அதுபோல தெய்வங்களின் அருள் மனிதர்களுக்கு சில பேருக்கு வந்து கிடைக்கும் என்பதை இன்றைக்கும் நாம் நம்புகிறோம். அதை நாம் ஏற்கனவே ஒரு செய்தியிலையும் பார்த்துருக்கிறோம். இந்த வகையில் காந்தாரா படத்தில் பூதகோளா என்கின்ற அந்த தெய்வ வழிபாடு மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, வெற்றியும் பெற்றிருக்கிறது. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.